அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் சனி பகவான் 12 பாவங்களில் நின்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஆயுள்காரகன் சனி பகவானே, கர்மக்காரகனும் சனி பகவானே ஆவார். மெதுவாக சுற்றும் கிரகமும் சனியே. திரையில் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் ல என்று போட்டுள்ள இடமே 1வது வீடாகும். சனி பகவான் 1ல் நின்றால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம். சனி பகவான் 1ல் நிற்க நல்ல நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள், தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும், நல்ல உழைக்கும் திறமை உடையவர்கள், உடலால் அல்லது மூளையால், சுத்த பொத்தம் குறைவானவர்கள். லக்னத்தில் சனி ஆட்சி உச்சமானால் மிகவும் சிறப்பு. லக்னத்தில் சனி இருப்பவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள், சுயநலமாக வாழக்கூடியவர்கள். தலைவர் போன்ற பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. லக்னத்தில் சனி நிற்க சில நபர்களுக்கு மனம் சார்ந்த இடர்பாடுகளை கொடுக்கும். சனி 1ல் நிற்க ஞாபக மறதி உடையவராக இருப்பார்கள். உடல் பலம் அதிகமுடையவர்கள், நல்ல வலிமையான உடல் உடையவர்கள். இவை அனைத்தும் சனி 1ல் நின்ற பலன். அடுத்து சனி 2ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். 2ல் சனி நின்றால் கல்வியில் தடை ஏற்படும், வாக்கு பலிதம் இருக்காது. 2ல் சனி நின்று சுபர் பார்வை கிடைக்கவில்லை என்றால் பொய் அதிகமாக பேசுவார்கள். 2ல் சனி நிற்க திருமணம் தாமதமாகும், கெட்ட எண்ணங்கள் அதிகம் உண்டாகும், வருமானம் குறைவாகத்தான் வரும், பணம் மற்றும் பொருட்கள் நஷ்டம் அதிகம் உண்டாகும், குடும்பங்களில் சில பிரச்சனைகள் உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் சம்பாதிக்கும் வாய்ப்பு சனி 2ல் நின்றால் உண்டு. திருமணம் நடக்கும் காலங்களில் சில அவமானங்களை சந்திக்க நேரிடும், கவனமாக இருங்கள். வண்டி வாகனம், திருமணம், பணம் சம்பாதித்தல் எல்லாமே தாமதமாக அமையும். வஞ்சக குணம் உடையவராக இருப்பார்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 2ல் நின்ற பலன். அடுத்து சனி 3ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். 3ல் சனி நின்றால் தைரியம் குறைவாக இருப்பார்கள். எடுத்த முயற்சிகளில் தடை அதிகம் ஏற்படும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் குறைவானவர்கள். குழந்தை தாமதமாகத்தான் பிறக்கும். 3ல் சனி நிற்க சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்காது, சகோதரர்களால் மகிழ்ச்சியும் கிடைக்காது. வாழ்வில் தடைகள் அதிகம் உண்டாகும். சகோதரர் வாழ்வும் அவ்வளவு சிறப்பு இருக்காது. ஆனால் 3ல் சனி நிற்பது சிறப்பான ஒன்றாகும். 3ல் சனி நிற்க ஆயுள் கட்டி, நல்ல கம்பீரமாகவும் உடல் வலிமையாகவும் இருப்பார்கள். தக்க சமயத்தில் புகழடையும் வாய்ப்பு உண்டு. அதை கூர்ந்து கவனித்து வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 3ல் நின்ற பலன். அடுத்து சனி 4ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 4ல் சனி நின்றால் படிப்பு சுமாராகத்தான் இருக்கும். படிப்பை பாதியில் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தாயாருக்கு துன்பங்கள் கெடுதல் அதிகம் நேரும். வீடு வண்டி வாகனங்கள் தாமதமாக கிடைக்கும். தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். தொழில் செய்வதற்கு கடன் எளிதில் கிடைக்கும். கூட்டு வியாபாரம் செய்யவும் வாய்ப்புண்டு. வாதம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். எனவே வாதம் சம்பந்தமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். 4ல் சனி நிற்க சுகத்தை கிடைக்கிறது. இரும்பு, இயந்திரம், எரிபொருள், கூலி வேலை போன்றவையின் மூலமாக வருமானம் ஈட்டலாம். 4ல் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் மிகவும் சிறப்பு, எல்லாமே கிடைக்கும். இவை அனைத்தும் சனி பகவான் 4ல் நின்ற பலன். அடுத்து சனி பகவான் 5ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். சனி 5ல் நிற்க மனசஞ்சலம், மன வருத்தம், தாழ்மையான குணம் உடையவர்கள். குழந்தைகள் குறைவு. குழந்தை தாமதமாகத்தான் பிறக்கும். உடல் உபாதையில், உடலில் நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வாத உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தரமான உணவுகளை சாப்பிட்டால் மிகவும் நல்லது.
திருமணம் தாமதமாக கூடும், மனக்குழப்பம் ஏற்படலாம். சனி 5ல் நின்றால் காதல் திருமணத்திற்கு வாய்ப்புண்டு. வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் குறைவு. சனி 5ல் ஆட்சி உச்சம் பெற்றால் சிறப்பு, இல்லையென்றால் உணவில் கவனம் செலுத்துங்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 5ல் நின்ற பலன். சனி 6ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம். 6ல் சனி நிற்க எதிரிகளை வெற்றி கொள்வார். தைரியசாலியானவர், அதிக வசி உடையவர்கள், காம உணர்வு அதிகமாக இருக்கும். இந்த 6ல் சனி நிற்பது சிறப்பான ஒன்றாகும். தொழில் கடன் எளிதில் கிடைக்கும். இந்த பூமியில் நல்ல பெயர் புகழுடன் வாழக்கூடியவர்கள். பண வசதி அதிகம் வரும் சூழல் ஏற்படும். நல்ல தீர்க்கமான ஆயுள் உண்டு. சனி 6ல் நின்றால் பெண்ணாசை உடையவர்கள். 6ல் சனி நிற்க எதிரிகள் அதிகம் உண்டு, ஆனால் எதிரிகளை நொறுக்குவார்கள். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். நீண்ட நாள் வியாதி ஒன்று உடலில் இருக்கலாம். இவை அனைத்தும் சனி பகவான் 6ல் நின்ற பலன். அடுத்து சனி 7ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். சனி 7ல் நின்றால் திக்பலத்தை பெற்று வலிமை அடைகிறார். தீர்க்கமான ஆயுள் உண்டு. திருமணம் தாமதமாக அமையும். தொழில் பற்றிய சிந்தனைகள் அதிகம் உடையவர்கள். நல்ல உழைப்பாளி. சில தவறான பெண்களின் சவகாசம் கிடைக்க நேரிடும், கவனமாக இருங்கள். நண்பர்கள் வழியில் சிறப்பு கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த குணங்களுடன் மனைவி அமைய மாட்டார்கள். உடல் உபாதைகள், நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வாத உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 7ல் நின்ற பலன். அடுத்து சனி பகவான் 8ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 8ல் சனி நிற்க கண் நோய்கள் ஏற்படும் அபாயம் உண்டு. வாழ்வில் வறுமை கஷ்டங்கள் அதிகம் ஏற்படும். பொய் பேசக்கூடியவராக இருப்பார்கள். திருமண காலங்களில் அவமானங்களை சந்திக்க நேரிடும். 8ல் சனி நிற்க குழந்தை தாமதமாக பிறக்கும். தொழிலில் திருப்தி இருக்காது. வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். வாழ்வில் வறுமை கஷ்டம் அதிகம் ஏற்படும். இரும்பு, இயந்திரம், எரிபொருள், எண்ணெய், கூலி வேலை செய்து வாழக்கூடியவர்கள். பண விரயம் அதிகம் உண்டாகும். தொழிலில் ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டார்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 8ல் நின்ற பலன். சனி 9ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 9ல் சனி நிற்பது சிறப்பான ஒன்றாகும். தீர்க்கமான ஆயுள் உடையவர்கள். நல்ல பண வசதியுடன் வாழக்கூடியவர்கள். தைரியமானவர்கள். ஆனால் தாய் தந்தைக்கு இடையூறுகள், தோஷங்கள் உண்டாகும். வாழ்க்கையில் ஸ்டார்டிங்கில் அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தாலும் போக போக நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகி நல்ல புகழ், அந்தஸ்து, தனம் படைத்தவராக வாழ்வார்கள். தந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்காது. வாழ்வில் நல்ல வசதியுடன் வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 9ல் நின்ற பலன். சனி பகவான் 10ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 10ல் சனி நிற்க அரசாங்க வழி மூலமாக லாபம் கிடைக்கும். தெய்வ பக்தி உடையவர்கள். தொழிலில் வல்லவர்கள். அவர்கள் செய்யும் தொழிலில் அவர்களை வெல்வது கடினம். நல்ல விசுவாசம் உடையவர்கள். நல்ல திடமான உறுதியான மனமுடையவர்கள். கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். இரும்பு, இயந்திரம், எரிபொருள், பழைய பொருட்கள், தொல்லியல் துறை, அகழ்வாராய்ச்சி, நிலக்கரி, தனக்கு கீழ் வேலையாட்களை வைத்து வேலை செய்தல் போன்றவை செய்யக்கூடியவர்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 10ல் நின்ற பலன். சனி 11ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். சனி பகவான் 11ல் நிற்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். நல்ல தீர்க்கமான ஆயுள் உடையவர்கள். நல்ல வசதியுடன் வாழக்கூடியவர்கள். முதலில் கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில் பணம் சேரும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமாக செய்ய வேண்டும். எந்த விஷயத்திலும் லாப நோக்கத்தோடு செய்யக்கூடியவராக இருப்பார்கள். காம உணர்வு அதிகமுடையவர்கள். தொழில் பற்றிய எண்ணங்கள் அதிகமுடையவர்கள். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் குறைவு. 11ல் சனி நிற்பவர்கள் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டாலும் போக போக பணக்காரராக வாழும் வாய்ப்பு உண்டு. சூரனுக்கெல்லாம் சூரனாக இருப்பார்கள். இவை அனைத்தும் சனி பகவான் 11ல் நின்ற பலன். சனி 12ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். சனி 12ல் நின்றால் குடும்பத்தில் பிரச்சனை
பிரிவு ஏற்படலாம். கண் பார்வை குறைவாக இருக்கும். வாழ்வில் வீண் விரை செலவு அதிகம் ஏற்படும். தொழிலுக்காக அதிக வீண் செலவு செய்வார்கள். இந்த 12ல் சனி நின்றால் மனதில் ஒருவித பயம் உண்டாகும். திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். வாழ்க்கையில் வீண் விரை செலவுகள் நிறைய ஏற்படலாம். அதிக பொய் பேசக்கூடியவராக இருப்பார்கள். வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் குறைவு. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் கடும் முயற்சி தேவை. வாக்கு பலிதம் குறைவு. 12ல் சனி நின்றவர்களின் பேச்சை அவ்வளவு எளிதில் நம்ப முடியாது. எனினும் 2ஆம் இடத்தை சுவர் பார்க்க நல்லது. இவையனைத்தும் சனி பகவான் 12ல் நின்ற பலன். இந்த பதிவில் சனி பகவான் லக்னம் முதல் 12 வீடுகளில் நின்றால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக கூறியுள்ளேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.